ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. திருமண தடை. ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானம். சுக்கிரன் என்பவர் கலத்திராதிபதி. இந்த 7ஆம் பாவத்துக்கு உடையவர் எந்த லக்னமோ அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவத்துக்கு உடையவர் 6, 8, 12ல மறந்திருந்தால் கலத்திர தோஷம். மற்றும் 7ஆம் பாவாதிபதி அவர் வீட்டுக்கு 6, 8, 12ல மறந்திருந்தாலும் திருமண தடை. அடுத்து கலத்திர காரகனான சுக்கிரன் சூரியனிடமோ செவ்வாயிடமோ சேராமல் இருக்க வேண்டும். சேர்ந்தால் அதுவும் திருமண தடை ஏற்படுத்தும். லக்னத்துக்கு 2, 7 கூடவன் மாரகத்தை கொடுக்குறவன். ஸோ 7ஆம் பாவம் மாரகஸ்தானமாகும். வாழ்க்கை துணையே கையாள்வது ரொம்ப கடினம். இது அவரவர்கள் ஜாதகம் பொறுத்து. மற்றும் சில பாவ மற்றும் பாவ கிரகங்கள் சில பாவத்தில் அமரக்கூடாது. 7 குடையவனும் அல்லது சுக்கிரனும் பாதகாதிபதி வீட்டில் அமரக்கூடாது. மற்றும் பாதகாதிபதி 7ஆம் வீட்டில் அமரக்கூடாது. சுக்கிரனிடம் கூட்டு சேரக்கூடாது. பாதகாதிபதி நட்சத்திரச்சாரம் வாங்கக்கூடாது. இன்னும் இது போல பல விஷயங்கள் உள்ளன. நட்சத்திர தாராபலன், நட்சத்திர பாதம், அந்த பாதம் எண்ணிக்கை, லக்னத்திற்கு எந்த பாவம் என்று இன்னும் சில கிரகங்கள் பிணைப்புகள். இவ்வளவு விஷயங்கள் கடந்து ஒருவருக்கு திருமணம் ஆகின்றது என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. சில பேருக்கு திருமணம் நடக்கவே இல்லை என்றால் கூட அவர்களுக்கு பரிகாரம் கொடுத்து திருமணம் நடக்க செய்யலாம். திருமணம் ஆன பிறகு விவாகரத்து நிலைமைக்கு சென்றாலும் அவர்களுக்கும் பரிகாரம் கொடுத்து வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ளலாம். வாழ்க்கை நன்றாக செல்பவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்கள் அவர்கள் கூட பரிகாரம் செய்து திருமண வாழ்க்கையில் நிம்மதி அடையலாம். இதற்கு பொதுவாக ஒற்றை பரிகாரம் ஒன்று தருகிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீரங்கத்திற்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு வரவும். மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தில் திருமண தடை, அதாவது கலத்திர தோஷம் இருந்தால் அதை நல்லா தெளிவாக பார்த்து ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி பரிகாரம் சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணுங்க. நன்றி. ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம.